எவ்வளவு வாங்கலாம்? 100 ரூபா வாங்கலாமா, 200 ரூபா வாங்கலாமா, 300 ரூபா வாங்கலாமா, 400 ரூபா வாங்கலாமா, 500 ரூபா வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அதிகப்படியான ஓட்டு 200 ரூபா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அதன் அடிப்படையில 200 ரூபா சந்தா 2025 6வது மாசம் 20ஆம் தேதி நம்ம அறிவிப்பு கொடுத்தோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி 1.5 ஆண்டு காலம் நம்ம சங்கம் சந்தான்றது வாங்காம உதவிகள் செஞ்சுட்டு இருந்த சங்கம். இப்ப வரைக்கும் யார் யாருக்கு உதவி பண்ணியிருக்கோன்னு பேர் லிஸ்ட் இருக்கு. 2,10,000 ரூபாய் நன்கொடை மட்டும், அதாவது நிதி உதவியா மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். பேர் லிஸ்ட் இருக்கு. அந்த தகவலை நான் 2வது சொல்லிடுறேன். அந்த சந்தா அப்படின்னு வாங்க ஆரம்பிச்சு இந்த மாதத்தோட 10 மாதம் ஆகுது. 20ஆம் தேதிக்கு மேல வந்தா அப்படின்னே 11ஆம் மாசம் ஸ்டார்ட் ஆகும். இப்ப வரைக்கும் 10 மாதம் நம்ம கிட்ட சந்தாவுக்கான வரவு செலவு கணக்கு இருக்கு. சந்தான்றது நம்ம சங்கத்தினுடைய அக்கௌண்ட்லயோ என்னுடைய அக்கௌண்ட்லயோ விழுந்த இரண்டையும் சேர்த்துதான் மாதம் இத்தனை நபர்கள் சந்தா கட்டியிருக்காங்க, இவ்வளவு சந்தா வந்திருக்கு, அதுல இவ்வளவு செலவு, இவ்வளவு மீதி, இவ்வளவு பட்டுன்றது மாசம் நம்ம தளத்துல வீடியோ போட்டா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உண்மைதானே? போட்டோமா இல்லையா? தெரியுங்களா? பார்த்தா உங்களுக்கு தெரியும் இல்லையா? நிர்வாகிகள் தலங்க எல்லா தலங்கள்லயும் நம்ம போட்டிருக்கோம். இது அப்பப்ப அந்தந்த மாசம் நடைமுறையை நாம தெரியப்படுத்திக்கிட்டு தான் இருந்தோம் அப்படின்றத முதல்ல தெரியப்படுத்திக்கிறேன். அதன் அடிப்படையில எந்தெந்த மாசம் எவ்வளவு வந்திருக்கு இதை, அதாவது ஜனவரி மாசம் ஜூன் மாசம் வந்த சந்தா கட்டிய நபர்களினுடைய வரவு என்னுடைய அக்கௌண்ட் சங்கத்தோட அக்கௌண்ட் சேர்ந்து 52,700 ரூபாய். இதை நம்ம வீடியோவா தளத்துல போட்டுருக்கோம், தெரியும். அந்த மாசம் செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 98,710 ரூபாய். ஏன்டா இவ்வளவு செலவு நீங்க கேட்கலாம். 5 பேர் நம்ம ஆபீஸ்ல வேலை செஞ்சாங்க. எத்தனை சம்பளம் மட்டுமே நம்ம 70,000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம். அது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். மாசம் வீடியோ போட்டுட்டு இருந்தோம். இப்பதான் 3 பேரை மெயினா நிப்பாட்டி இருக்கோம். இப்ப 3 பேர் வேலை செய்யறாங்க. ஆனா 30 ரூபா தான் சம்பளம் கொடுக்குறோம். அன்னைக்கு 5 பேர் வேலை செஞ்சாங்க. ஒருத்தருக்கு 21,000 ரூபாய், ஒருத்தருக்கு 15,000 ரூபாய், இன்னொருத்தருக்கு 10,000 ரூபாய் பிளஸ் அது போக ஒரு 10,000 ரூபாய். அதாவது அன்னைக்கு அந்த கம்ப்யூட்டர் அந்த வீடு சொல்லி அந்த கான்செப்ட்ல போயிட்டு இருந்துச்சு. இந்த கணக்குகள்லாம் நம்ம ஏற்கனவே தளங்கள்ல தெரியப்படுத்தினதா. இப்ப அவங்களை நிப்பாட்டினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நமக்கு கட்டுப்பாடு வந்திருக்கு. ஜூன் மாசம் வந்தது 52,700, செலவு 98,710. அந்த மாசம் நம்மளுடைய பற்று 46,010 ரூபா. 2வது ஜூலை மாசம் வந்த வரவு 74,500 ரூபா. அந்த மாசம் செலவு 1,07,720 ரூபா. இது எல்லாத்தையுமே நாளைக்கு நான் வீடியோ தளத்துல பழைய வீடியோ போடுவேன், நீங்க எல்லாருமே பாக்குறதுக்கு. அந்த மாசம் நம்மளுடைய பற்று 33,220 ரூபா. அடுத்து செப்டம்பர் மாசம் 1,44,098 ரூபா வரவு மட்டுமே. அந்த மாசம் செலவு 1,52,400 ரூபா. 7,902 ரூபா அந்த மாசம் பற்று. அடுத்து அக்டோபர் மாசம் 79,000 ரூபா வரவு. அந்த மாசம் செலவு 1,58,585 ரூபா. 79,585 ரூபா அந்த மாசம் பற்று. அடுத்து நவம்பர் மாசம் 54,800 ரூபா அந்த மாசம் வரவு. அந்த மாசம் செலவு 1,80,320 ரூபா. அந்த மாசம் பற்று மட்டும் 1,25,520 ரூபா. அடுத்து ஜனவரி டிசம்பர் மாசம் அடுத்து 1,30,699 ரூபா அந்த மாசம் வரவு. அந்த மாசம் செலவு 1,73,620 ரூபா. 42,920 ரூபா அந்த மாசம் பற்று. அடுத்து ஜனவரி மாசம் 1,13,400 ரூபா வரவு. அந்த மாசம் செலவு 1,56,345 ரூபா. 42,945 ரூபா அந்த மாசம் பற்று. அடுத்து பிப்ரவரி 1,28,100 ரூபா வரவு.
1,24,670 ரூபாய் செலவு, 3,400 ரூபாய் இருப்பு. அடுத்து மார்ச் 1,53,800 ரூபாய் வரவு, 1,94,587 ரூபாய் செலவு, 40,787 ரூபாய் அந்த மாசம் பத்து. அடுத்து ஆகஸ்ட் மாசம், மார்ச்சோட முடிஞ்சு ஆகஸ்ட் மாசம் இடையில விட்டுருக்கு 80,400 ரூபாய் அந்த மாசம் வரவு. ஆனா அந்த மாசம் செலவு 1,43,077 ரூபாய், 41,040 இல்லை அந்த மாசம் வரவு 80,400 ரூபாய், செலவு 83,120 ரூபாய், 2,720 ரூபாய் மட்டும்தான் வருது. இப்ப இத பத்தின முழு டீட்டெயில்ஸும் நம்ம நடத்துற நாளைக்கு நான் போடுறேன், நீங்க எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுங்க. மொத்தமா சங்கத்தினுடைய அக்கௌண்ட்டும் என்னுடைய அக்கௌண்ட்லையும் சேர்த்து வந்த பணம், சந்தா பணம் மட்டும் அந்த நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். 10,11,897 ரூபாய் வந்த பணம். ஆனா இப்ப வரைக்கும் ஆயிருக்கிற செலவு அப்படின்னு பார்த்தா 14,30,77 ரூபாய், 3,4 லட்சம் ரூபாய் வரைக்கும் எக்ஸ்ட்ரா அதே நண்பர்களே இருக்கு. 4 லட்சம் ரூபாய் பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கு, உள்ள போட்டுருக்கோம். இதுல இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. நிர்வாகிகளுக்கு மட்டும் சிலருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம், நம்ம அலுவலகத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க, நம்ம ஆபீஸ்ல இருந்து நம்ம நிப்பாட்டிட்டா இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு 51,000 ரூபாய் அவங்களுக்கு மட்டுமே சம்பள கணக்கு போயிட்டு வச்சுட்டேன். அவங்களுடைய பணிகளை செய்யாதனால நிப்பாட்டோம். அவங்களுக்கு அக்கௌண்ட்ல கொடுத்திருந்த பணம் மட்டும் 8,50,000 ரூபாய், கையில வாங்கியிருந்த பணம் 3 லட்சம் ரூபாய். அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாம புகார் கொடுத்துருக்கோம். அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. வக்கீல வச்சு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம். இப்ப இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் சென்னைக்கு வரல, அவங்க மேல நம்ம கேஸ் போட்டு நம்ம சங்கத்தினுடைய பொருள் 2 செல்போன் 2 புல்டூத்தோட சேர்த்து மொத்தம் ஒரு மொபைல் வந்து 22,000 ரூபாய், ஒரு மொபைல் 38,000 ரூபாய், 2 புல்டூத்தோட சேர்த்து அவங்க கிட்ட 70,000 ரூபாய் மொபைல் மட்டும் இருக்கு. நம்ம சங்கத்தினுடைய ஆவணங்கள் முன்னால நான் சொன்னேன் பாத்தீங்களா, நம்ம சங்கம் இருந்துச்சு அப்படின்னு 50,000 உறுப்பினர்களுடைய பேப்பர், அந்த உறுப்பினர் படிவ டாக்குமெண்ட் அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. சிஸ்டம்ல இருக்கிற 3,000 பேர்களுடைய டாக்குமெண்ட் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் வாங்குறதுக்கு அவங்க மேல நம்ம கேஸ் போட்டுருக்கோம். இதுக்கு உடந்த யாருன்னு பார்த்தா நம்ம சங்கத்துல தவறு பண்ணி நம்ம வெளியில அனுப்பிச்சோம் பாத்தீங்களா, அந்த நிர்வாகிகள் தான் அவங்களுக்கு உடந்தையா இருக்காங்க. இனிமேல் நமக்கு கொடுக்கிற வழக்குல அந்த நபர்களையும் உள்ள கொண்டு வந்து நம்ம காப்பிடுவோம் அப்படின்றத நாம தெளிவா தெரியப்படுத்திக்கிறோம். போன மாசம் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மாநில பொருளாளர் வீரபாண்டியனை இன்சார்ஜ் எடுத்திருக்காரு. ஏற்று வரவு செலவு கணக்குகள் அவருக்கு தான் படுத்துட்டு இருக்கோம். அடுத்த மீட்டிங்ல நம்ம போடும்போது நம்ம கிட்ட இருப்பு அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கிற தண்ணி நம்ம சங்கத்துக்குன்னு சொத்துக்கள் உருவாகிற அளவுக்கு, அதாவது அந்த ஆம்புலன்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரியான பார்க்கிங், இந்த மாதிரியான வழிவகை செய்யறதுக்கான அடுத்த கட்ட வேலைகளை நாம முன்னெடுத்து வச்சிருக்கோம் அப்படின்ற தகவலை நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இப்ப இதுக்கான பில், இப்ப அவங்க நம்ம கிட்ட வேலை செஞ்ச வரைக்கும் இதற்கான செலவுகளுக்கான பில் அப்படின்னு கேட்டா நம்ம கிட்ட இல்ல, பூரா அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அதையும் சேர்த்து நம்ம வாங்கி நம்ம நண்பர்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறோம். இதுல உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருந்தால், கேள்விகள் இருந்தால் தாராளமாக நீங்க கேட்கலாம்.